பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, யோபு 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். கடவுளிடம் மன்றாடினால் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர் தம் முகத்தை மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு காணச் செய்வார். அவர்களுக்கு தம் மீட்பை மீண்டும் அளிப்பார்னு சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் யோபினுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றையும், யோபு ஆண்டவரை நோக்கி செபிக்கும் போது யோபினுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். எந்த வார்த்தையும் எந்த வாக்குறுதியையும் ஆண்டவர் நிலத்தில் விழ செய்யவில்லை. இன்று உங்களுக்கும் எனக்கும் அப்படியே. எனவே ஆண்டவரிடம் நீங்களும் நானும் முழு மனதோடு விசுவாசத்தோடு விண்ணப்பிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் குருவானவர் மூலமாகவும், இறை வார்த்தை மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும், குணமாக்குதல் மூலமாகவும் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிலத்தில் சிந்தாதபடி உங்களுக்கு இன்றைய நாளில் ஆசீர்வாதமாய் விளங்கும். பிரியமானவர்களை, கண்களை மூடுவோம். 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து எங்கள் அனைவருக்கும் பாதுகாவலியான பரிசுத்தமான அன்னை மரியாளினுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு அன்னை மரியாளை நோக்கி முழு மனதோடு செபித்து பாடி எங்கள் விண்ணப்பங்களை அன்னை மரியாளினுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. பரிசுத்தமான மாதாவே, இரக்கம் நிறைந்த தாயே, இந்த உலகத்தினுடைய விடியலுக்காக, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய குழந்தையை உங்களுடைய வயிற்றில் சுமந்து எங்களுக்காக தந்தவங்களே, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தின் மீது ஆரம்பித்து வைத்தவர் நீங்க தான் தாயே. இயேசு ஆண்டவருடைய முதல் அற்புதம் கூட உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைக்கு பிறகாகத்தான் ஆரம்பமானது. நீங்கள் சொன்ன பிறகுதான் அந்த ஆசீர்வாதமான பயணம் இந்த உலகத்துக்கு தொட்டது, ஆரம்பமானது. இதோ அதே இரக்கம், அதே விண்ணப்பம், அதே மனசு, அதே ஏக்கத்தோடு இன்று உங்கள் பாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இன்றைய தினம் காணா ஒரு திருமணம் போல் மாறுவதாக. உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தை, உங்களுடைய அன்பான வார்த்தை இயேசுவின் இடத்தில் இதோ என்னை நீட்டியும் என் குடும்பத்தின் மீதும் கரங்களை நீட்டியும் ஆண்டவர் இன்றைய நாளில் அற்புதம் செய்யும்படியாக எங்களுக்காக ஆண்டவர் இயேசுவின் இடத்தில், உங்கள் அன்பான மகனிடத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் செய்து எங்களுக்காக பரிந்தும் பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் தாயே, ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். உடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமானுன் பாதம் சேர்த்தாய். சேர்ந்து பாடுவோம். உம்மை தேடி வந்தோம், தேடி
எங்கள் சுமை தீருங்க அம்மா. இந்த உலகத்தினுடைய தாயே, இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு அருள் தாருங்க அம்மா. ஒப்பு கொடுக்கிறோம் அம்மா, ஒப்பு கொடுக்கிறோம் தாயே, ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி அம்மா, நன்றி தாயே, நன்றி அம்மா. எங்களுக்காக பரிந்து பேசுகிற கிருபைக்காக, அந்த இரக்க மனசுக்காக நன்றி சொல்லுகிறோம் தாயே, நன்றி சொல்லுகிறோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, 1 யோவான் 1:9 மாறாக நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வேண்டுகின்ற கடவுள் நேர்மையானவர், உண்மையானவர், மிக 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 தூய்மையானவர். நேர்மையானவரிடத்தில், தூய்மையானவரிடத்தில் வேண்டுதல் செய்யக்கூடிய நீங்களும் நானும் நேர்மையாளர்களாக மாறணும். தூய்மையான மனதோடு செபிக்கணும். இந்த நேர்மையும் தூய்மையும் எங்களுடைய மனதில் இருக்கின்ற போது, பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் செய்ய காத்திருக்கின்றார். நீங்க எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மனதும் எந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் மறைக்க தேவையே இல்லை. நீங்க எந்த நிலையில் இருக்கின்றீங்கன்னு சொல்லி தெரிந்துதான் ஆண்டவர் இன்றைய நாளில் இந்த வழிபாட்டினூடாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நன்கு அறிந்த ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களிடம் எதுவும் தெரியாமல் உங்களை தேடி வரல. ஆண்டவர் உங்களை நன்கு அறிந்து தெரிந்து இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒளிவு மறைவு இல்லாமல், இந்த ஒளிவு மறைவு இருக்கின்ற போது எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்கிறோம். நாங்கள் ஒருபோதும் கடவுளை ஏமாற்றவில்லை. நாங்கள் எங்களையும் எங்கள் கடவுள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த அன்பையும் நாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றோம். ஒரு கணம் கண்களை மூடுங்க. ஒரு கணம் கண்களை மூடி உங்கள் நெஞ்சில் கரங்களை வைத்து நீங்க எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. வல்லமையுள்ள ஆண்டவரே, நான் பாவத்தோடு இருந்தாலும், உமக்கு விருப்பம் இல்லாத பாதையோடு இருந்தாலும், உமக்கு விருப்பம் இல்லாத உறவோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உன்னை ஆண்டவரேன்னு பேசுகின்ற இந்த உதட்டாலும் இந்த நாவாலும் கெட்ட வார்த்தைகளும், நீர் இந்த உலகத்தில் அருவருப்பாக வெறுக்கின்ற வார்த்தைகளை பேசி இருந்தாலும், இதோ உன் சிலுவையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது கண்கள் இந்த உலகத்தினுடைய அசிங்கங்களை பார்த்திருந்தாலும், இதோ உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் ஞானம் கடந்த காலங்களில் இந்த உலகத்தினுடைய ஆசை எதிர்பார்த்து காத்திருந்தாலும், எல்லாவற்றையும் மறைக்காமல் இதோ நீர் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை துதித்து பாடுகின்றேன். வல்லமையுள்ள ஆண்டவரே, நான் இருக்கின்ற நிலைமையில் இந்த நாள் வரைக்கும் என்னை காத்தவர் நீர் தகப்பனே. இன்று வரைக்கும் என் சுமைகளை சுமந்தவர் நீர் தகப்பனே. இது எல்லாவற்றையும் இன்றைய நாளில் இறக்கி வைக்க உம்மை நான் துதித்து பாடுகின்றேன். இன்று தினம் வரை காத்தீரே, எங்கள் எல்லோரையும் இன்றைய நாளில் இந்த வழிபாட்டில் கூட்டி சேர்த்தீரே. நான் விரும்பாத நேரம் என்னை அன்பு செய்கின்ற ஆருயிரே ஆண்டவரே, உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்து பாடுவோம். எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்னொரு முறை பாடுவோம். இன்று தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோ. நன்றி ஆண்டவரே, அன்பே அருயிரே நன்றி இயேசுவே. நின் கிருபையால் கடந்து வந்தோ. அன்பே அருயிரே ஆனந்தம். ஆமென். துதிப்பேன் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை
விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தவரே, குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிப்பேன் என வாக்குறுதி கொடுத்தவரே, இதோ ஆனந்தமாக உம்மை நோக்கி மன சந்தோஷத்தோடு, நாங்கள் அழுக்கோடு இருந்தாலும் வேதனையோடு இருந்தாலும், ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக இருந்தாலும், நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர் என்ற அந்த வாஞ்சியான அன்பை நோக்கி ஆனந்தமாக பரலோகத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை நோக்கி தகப்பனே இப்போது துதித்து செபித்து பாடுகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற இயேசு தெய்வமே, எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கக்கூடிய தகப்பனே, உம் சாயலாக இருக்கக்கூடிய எங்கள் மத்தியில் உம்முடைய அன்பின் சாயலும் உம்முடைய எண்ணத்தின் சாயலும் நல்ல உள்ளத்தின் சாயலும் எங்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கின்றது. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர முடியாத அளவுக்கு இந்த உலகம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பார்வையிலும் இருந்தும், இந்த உலகத்தினுடைய பிடியில் இருந்தும், இந்த உலகத்தினுடைய வார்த்தைகளிலும் இருந்தும், இந்த உலகத்தினுடைய பார்வையிலும் இருந்தும், இந்த உலகத்தினுடைய ஆசையிலும் இருந்தும் எங்களை இன்றைய நாளில் நீ விடுவிக்க வேண்டும் சொல்லி உம்மை துதித்து பாடுகின்றோம். ஆனந்தமே, பரமானந்தமே, உங்களை தேடி வந்த எங்கள் எல்லோருக்கும் அன்பை அளிக்கின்றவரே, விசுவாசத்தோடு பாடுகின்றோம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனே, துதிகள் மத்தியில் வசிப்போரே, அதிசயமானவரே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு விடுதலையும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மை எது பொய் எதுன்னு சொல்லி தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அன்பு செய்கின்றவர்கள் மத்தியிலும் நாங்கள் வாழுகின்ற சூழலின் மத்தியிலும் வாழ்ந்து கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை எதுன்னு சொல்லி தெரியாத காரணகட்டத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வர முடியாத அளவுக்கு பாவத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக எங்களுக்கு தெரியுது. நாங்கள் செய்கின்ற தவறு எங்களுடைய வாழ்க்கையில் சரின்னு சொல்லி தெரியுது. எது பாவம் எது சரின்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் தெரிய உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் எங்கள் மத்தியில் வருகின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்வது பாவமா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்வது பிழையா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செல்லுகின்ற பாதை சரியானதான்னு சொல்லி எங்களால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையை வெளியாக்கும் தூய ஆவியானவர் ஏதோ இந்த நேரம் கரங்களை கும்பிட்டு முழு மன பக்தியோடு பயத்தோடு விசுவாசத்தோடு உண்மையை வெளியாக்கும் தூயவரே, சுகம் அளிப்பவரே, இதோ இந்த நேரம் உம்மை இரக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக இந்த பாடலை பாடுவோம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். தூயவரே, உயிர் சுகம் அளிப்பவரே, உண்மையை வெளியாக்கும் தூயவரே, உயிர் சுகம் அளிப்பவரே, அக்கினியாயின் மேல் இறங்கி வந்து அக்கினியாயின் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, என் துணையாளரே, தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து
ஆளுகையின் தேவனே, பரிசுத்தம் நிறைந்த ஆவியானவரே, நீரின் மீது திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இதோ அவர் மேகங்களின் மீது வருகிறார், அனைவரும் அவரை காண்பர், அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர், அவர் பொருட்டு மண்ணுலகில் குலத்தார் அனைவரும் மாரடித்து ஆராதிக்கிறோம் தகப்பன். இதுவே உண்மை என்று சொன்னவரே, ஆராதிக்கிறோம் தகப்பன். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் பிதா. விசுவாசத்தோடு ஆராதிக்கிறோம் தகப்பன். எங்கள் மீது ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya. 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 நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள் குடியேற வரும் தகப்பனே, தூய ஆவியே எழுந்தருளி வாரும், தூய ஆவியே வாரும் தகப்பனே, வாரும் ஆண்டவரே. ஆளுயிரே, ஆராதிப்பேன் என் ஆளுயிரே. ஹalleluya. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya. 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 பிரியமான சகோதர சகோதரிகளே, மிகவும் விசேஷித்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பல காலங்களுக்கு பிற்பாடு நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரை தேடுவதற்காக இந்த காலம் நேரம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்திலே பிரியமான பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் ஆழமாக சிந்தித்து ஆண்டவரை இன்னும் அணுகி வருவதற்கு நாங்கள் எங்களை தயாரித்துக் கொள்வோம். மனிதருக்குள்ள மிக பிரதான கேள்வி, ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும், ஏன் என் குடும்பத்திற்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வாழ்வில் மாத்திரம் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய மனைவிக்கு கணவனுக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை, ஏன் என் மகளுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும், ஏன் என்னுடைய வருமானத்தில் இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய வியாபாரத்தில் இந்த சிக்கல், ஏன் என் தொழிலில் மாத்திரம் இந்த பிரச்சனை. ஆண்டவரை நான் வழிபடுகின்றேன், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரே ஆண்டவரே என்று தானே அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, என்னை தவிர்த்து அவனுக்கு, அவனுடைய வாழ்க்கைக்கு, அவளுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் ஆண்டவர் அற்புதம் செய்கின்றாரா என்ற கேள்வி வரும். ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், கடவுள் ஆள் பார்த்து செயல்படுபவர் அல்ல. நிச்சயமாக ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகின்றவர் அல்ல. இனச்சட்டம் நூலிலே 10வது அதிகாரம் 17வது வசனம் எங்களுக்கு சொல்கிறது, அவர் ஓரவஞ்சனை காட்டுகின்ற மனிதர் அல்ல. ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரே விதமாக, இன்னாருக்கு இப்படி இன்னாருக்கு இப்படி என்று செயல்படுகின்றவர் அல்ல. மாறாக ஆண்டவர் எல்லோருக்கும் சமமாக செயல்படுகின்றவர். அப்படி என்றால் என்ன பிரச்சனை? மனிதரை போல உயரத்தை பார்த்து அல்லது அழகை பார்க்கின்றவரா? 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானோ அகத்தை பார்க்கின்றேன் என்கின்றான் ஆண்டவர். அப்படி என்றால் ஏன் எங்களுக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் வந்து சேரவில்லை? எனக்கு அருமையானவர்களே, இதற்கு ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்கின்ற கேள்வி, அன்று ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்ட அதே கேள்வி. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார், நீ எங்கே இருக்கின்றாய்? ஆம் பிரியமான பிள்ளைகளே, இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நீ எங்கே இருக்கின்றாய்? ஏன் இந்த கேள்வியை கேட்க வேண்டும்? நிறைய பேருடைய பதில் எப்படியாக இருக்கும் என்றால், அவர்கள் பாவம் செய்தார்கள், ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள், அதனால் ஆண்டவர் கேட்டார் என்று. அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவருக்கு பிள்ளைகள் எங்கே ஒளிந்திருக்கின்றார்கள் என்று நன்றாகவே தெரியும். அப்படி என்றால் இந்த கேள்வியின் அர்த்தம் என்னவென்றால், உன்னை படைத்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து உன்னை வைத்த இடம் இது, இப்பொழுது நீ எங்கே இருக்கின்றாய்? அதாவது நான் இந்த இடத்தில் வைக்கவில்லையே, நீ எங்கே இருக்கின்றாய்? இங்கு இல்லை உன்னுடைய வைப்பிடம், உன்னை வைத்த இடம் இதுவல்ல. பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய நாளில் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்ற கேள்வி அதுவாகத்தான் இருக்கிறது, நீ எங்கே இருக்கின்றாய்?
உனக்கு திருமணம் செய்து வைத்து, தொழில் வாய்ப்பை கொடுத்து, வியாபாரத்தை சரி செய்து, உனக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நான் உன்னை ஒரு இடத்தில் வைத்தேனே, அந்த ஆசீர்வாதத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? அல்லது அதை இழந்தவளாக என்னை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். எனக்கு அருமையானவர்களை, ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தாமதிக்கின்றவர் அல்ல. என் குடும்பத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல, என் கணவன் என்னுடைய வாழ்க்கைக்கு அற்புதம் நிகழவில்லை, பிரச்சனை இன்னும் தீரவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய அற்புதங்கள் குறைந்து விடுவதில்லை. ஆண்டவர் செய்கின்ற செய்கையெல்லாம் குறைந்து விடுவதில்லை. ஏனென்றால் எசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 1 வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், மீட்க இயலாதவாறு என் கைகள் குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு என் காதுகள் மந்தமாகிவிடவில்லை. ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய அற்புதம் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அற்புதம் இயேசு வாழ்ந்த காலத்தில் மாத்திரமல்ல, அவருடைய அற்புத செயல் இன்றும் எங்கள் மத்தியில் நடந்தேறி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அந்த அற்புதத்தை அடைந்து கொள்ள நீ தயாரா? ஆம் பிரியமான பிள்ளைகளே, அவர் மீட்க இயலாதவாறு அவர் கை இன்னும் குறுகிவிடவில்லை. அவருடைய கை வல்லமையானதாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கும் போதும், மன்றாடும் பொழுதும், அழுகும் பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்க முடியாதவர் அவருடைய காது மந்தமாகி விடவில்லை. அவர் கேட்க ஆசையாகத்தான் இருக்கின்றார். ஆனால் நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? மீண்டுமாக எசாயா புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே நாங்கள் சொன்ன அதே வார்த்தை, அதாவது 59வது அதிகாரத்திலே இன்னுமாக 2வது வார்த்தையிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு அவருடைய காது மந்தமாகி விடவில்லை. ஆனால் அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய தீச்செயல்கள் உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அவர் ஆசீர்வாதிக்க தயாராக இருக்கின்றார். அவர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். ஆனால் ஆண்டவருக்கும் எனக்கும் பிளவு, அதாவது அவர் என் முகத்தை பார்க்க வேண்டும். அவர் என் முகத்தை பார்க்கின்ற பொழுதுதான் அற்புதம் நிகழும். அவர் என்னை பார்க்க வேண்டும், நான் அவரை பார்க்க வேண்டும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, பாவம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருடைய பார்வை இருக்காது. அதனால்தான் யோசுவா புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொன்னார், உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழும். உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் வாழ்வில் அற்புதம் நிகழும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் பாவம் செய்பவர்களை விட்டு விலகி ஓடுகின்றவர் அல்ல. நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லி எங்களை கை கழுவி விட்டு ஓடுகின்றவர் அல்ல. அவர் காத்து கொண்டிருக்கின்றார், பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் என்ன நடக்கிறது? அவரால் எங்கள் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் எப்பொழுது நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரியமான பிள்ளைகளை, இப்பொழுது இன்னொரு கேள்வி வருகிறது. ஏன் உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? என்ன காரணம்? எரேமியா புத்தகத்திலே ஆண்டவர் அழகான ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். எரேமியா 2வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே 5வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், என்னை விட்டகன்று வீணானவற்றை பின்பற்றி வீணாகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன குறை கண்டனர், என்ன தவறு கண்டனர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இதே கேள்வியை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்கின்றார். நீ ஏதாவது உலக காரியமான பாவத்தை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு பாவத்தின் பின்னாலே போய்கொண்டு என்னை விட்டகன்று இந்த பாவமான காரியத்தில் நீ பற்றி கொண்டிருக்கின்றாய் என்றால், என்னை விட்டகன்று போய் இப்படி பாவமான காரியத்தில் இருப்பதற்கு நான் செய்த தவறு என்ன என்று ஆண்டவர் கேட்கின்றார். எதை சொல்ல போகின்றோம்? எங்களுக்கு இருப்பதற்கு வீடு இருக்கிறதே, நாளாந்தம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம், நாளாந்தம் உடை உடுத்தி கொண்டு இருக்கின்றோம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எதை சொல்ல போகின்றோம் ஆண்டவர் செய்த தவறு என்று? ஆண்டவர் அதே புத்தகத்திலே, எரேமியா புத்தகம் 2வது அதிகாரத்திலே சொல்கின்றார், உன்னை நான் பெரிய ஒரு இனமாக
நான் தேர்ந்தெடுத்தேன். ஆண்டவர் சொல்கின்ற காரியம், முற்றிலும் நல்ல கிளையில் நின்று உயரின திராட்சை செடியாய் உன்னை நான் நட்டு வைத்தேன். நீ கெட்டுப்போய் தரங்கெட்ட காட்டுச் செடியாய் மாறியது எப்படி? நாங்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கொண்டு பாவத்தை பற்றி கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி வாழ்ந்தால் ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, இப்படியாக நான் உன்னை நட்டு வைத்தேன், நீ கெட்டுப்போன காட்டுச் செடியாய் மாறியது எப்படி என்று ஆண்டவர் கேட்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். எங்களை முழுவதும் ஆட்கொள்ள காத்திருக்கின்றார். நீங்கள் இவ்வளவு காலம் ஜெபித்த ஜெபம் ஒன்றுமே வீணாகிவிடவில்லை. நிச்சயமாக ஆண்டவருடைய காதுகளில் கேட்டது. ஆண்டவர் அதை தெளிவாக கேட்டார். ஆனால் அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய கரம் எங்கள் தலையை தொடுவதற்கு இந்த இடைவெளி, இந்த பாவச் செயல் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இடைவெளியை சரி செய்யத்தான் இன்று நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற இந்த தவ காலம் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இடைவெளியை சரி செய்வதற்கு பிரியமான பிள்ளைகளே, எனக்கும் ஆண்டவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற, நான் செய்த பாவத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இடைவெளி சரி செய்வது எதற்கென்றால் ஆண்டவருக்கு நன்மை பயக்குவதற்கல்ல, மாறாக என்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள, என் குடும்ப வாழ்விலே, என் மகன் மகளுடைய வாழ்விலே அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு இலகுவாக நான் புரிந்து கொள்ள ஒரு காரியத்தை செய்கின்றேன். நான் ஒரு பயணம் போகின்றேன். அந்த பயணத்தின் போது வைத்துக்கொள்ளுங்கள், நான் ஒரு ஊந்துருளியில் பயணம் போகின்றேன் என்று, ஒரு பைக்கில் போகின்றேன். போகின்ற பொழுது காலநிலை மாற்றத்தால் சில இடங்களிலே வெயில் அதிகம், சில இடங்களிலே தூசி, சில இடங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து என்னுடைய தலைக்கவசத்தினுள் எல்லாம் தூசிகளும் சேர்ந்து எனக்கு பெரிய எரிச்சலை உண்டு பண்ணியிருக்கிறது. இப்பொழுது என் தலை கவசத்திற்குள் என் தலையில் படிந்திருக்கிற தூசியை அகற்ற, இந்த பிடித்து கொண்டிருக்கின்ற இந்த அழுக்கை நான் அகற்ற வேண்டும் என்றால் நான் குளிக்க வேண்டும். நான் பயணம் பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் பார்க்கின்ற அழகான நீர்வீழ்ச்சியை கண்டவுடன் எனக்கு ஒரு ஆசை, இந்த இடத்தில் குளித்து விடலாமே, இந்த இடத்தில் என்னுடைய அழுக்கை போக்கி விடலாமே என்று நான் என்னுடைய பைக்கை ஓரம் கட்டிவிட்டு குளிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தேன். நீர்வீழ்ச்சியை பார்க்கின்றேன். அது என்றுமில்லாதவாறு அழகாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அதில் குளித்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் ஆசையாக போய் அந்த நீர்வீழ்ச்சி கடியிலே நிற்கின்றேன். தண்ணீருக்கு பஞ்சமில்லை, தண்ணீர் தாராளமாக கொட்டுகிறது. ஆனால் அந்த தண்ணீரில் ஒரு சொட்டு கூட என் தலையை நனைக்கவில்லை. ஏனென்றால் குளிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் செய்தேன். ஆனால் தலையில் உள்ள என்னுடைய தலை கவசத்தை நான் கலட்ட மறந்துவிட்டேன். பிரியமான பிள்ளைகளே, தலை கவசத்தை கலட்டாமல் தண்ணீர் படுமா? நிச்சயம் படாது. இதேதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கின்றார். நீ வேண்டுகின்றாய், உன்னுடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, வருமானத்துக்காக, வியாபாரத்துக்காக, எல்லாவற்றுக்காக வேண்டுகின்றாய். நானும் ஆசையாக இருக்கின்றேன் அந்த வேண்டுதல்களை பூர்த்தி செய்ய. எபேசியர் 3:21 என்ன சொல்கின்றார்? நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஏனென்றால் உன் தலையிலே பாவம் என்ற அந்த தலை கவசத்தை நீ அகற்றாமல் என் ஆசீர்வாத தண்ணீர் ஒரு சொட்டு கூட உன் தலையில் படாது. இதற்காகத்தான் இந்த தவக்காலம் பிரியமான பிள்ளைகளே. எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த இடைவெளியை நான் சரி செய்து கொள்வதற்கு, மீண்டுமாக இழந்து போன அந்த உறவை சரி செய்து கொள்வதற்கு. பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்கின்றார், இப்பொழுதாவது நாங்கள் வழக்காடுவோம், இப்பொழுதாவது அதை சரி செய்து கொள்வோம். வாருங்கள் என்னிடத்தில். எங்கே தொலைந்தீர்களோ, எங்கே விட்டு சென்றீர்களோ அந்த இடத்திலே நான் இருக்கின்றேன். ஆம் பிரியமான பிள்ளைகளே, திருவெளிப்பாட்டு நூலிலே ஆண்டவர் சொல்கின்றார், இதோ நான் கதவருகில் இருந்து தட்டி கொண்டு இருக்கின்றேன். அப்படி என்றால் என்ன? அவர் தட்டி கொண்டு இருக்கின்றார் என்றால் என்ன?
நாங்கள் உள்ளே இருக்கின்றோம், அவரால் உள்ளே வர முடியாது. கதவு தட்டி கொண்டு இருக்கிறது என்றால் உள்ளே தாப்பால் போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் பூட்டி கொண்டு இருக்கின்றோம், ஆண்டவரால் உள்ளே வர முடியாது. நாங்கள் திறக்கும் வரை அவர் தட்டி கொண்டிருக்கின்றார். அதாவது பாவம் செய்து விட்டால் என்று சொல்லி பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் விட்டு போகின்றவர் அல்ல, எப்படியாவது போகட்டும் என்று போகின்றவர் அல்ல. 99 ஆடுகள் இருந்தாலும் கூட தொலைந்து போன ஒரு ஆட்டுக்காக அந்த 99 ஆடுகளையும் அங்கே விட்டு முச்செடி என்றும் பாராமல், பாறை என்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல், மண் சுடுகின்றது என்று பாராமல் தேடி போகின்ற ஒரு ஆயனை போல ஆண்டவர் எப்பொழுதும் எங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். பிரியமான பிள்ளைகளை, நாங்கள் பாவம் செய்திருக்கலாம், நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் எப்பொழுது நாங்கள் ஆண்டவரிடத்திலே வருகின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் எங்களை அவ்வாறு எப்படி போகின்றோமோ அப்படியே எங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு எங்களை மீண்டுமாக அவருடைய அண்டையில் சேர்த்து கொள்கின்றவராயிருக்கின்றார். ஆகவே இந்த தவக்காலத்தை தகுந்த முறையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். வெறுமனே ஏதோ தவக்காலம் வந்துவிட்டது என்று சொல்லி அங்கு இங்கும் நாங்கள் சிலுவை பாதைக்காக அலைகின்ற பிள்ளைகளாக மாத்திரமல்லாமல் உண்மையாகவே மனமாற்றம் கொள்வோம். விசேட விதமாக எங்கள் வீடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், எங்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவிலே நாங்கள் இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி மன்னிப்பு கேட்போம். நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்பது போல எங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலும் மன்னிப்பு கேட்போம். நாங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்போம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் திரும்பவும் சொல்கின்றார், உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ வேண்டுகின்ற பொழுது நிச்சயமாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மீண்டுமாக என் மகனாக மாறுவாய். மகனாக மாறும் பொழுது என்ன நடக்கும் என்றால் எங்கள் வாழ்வு பூத்து குலுங்கும், எங்கள் வாழ்வு செழிக்கும். ஏனென்றால் ஆற்றோரம் நடப்பட்ட மரம் என்றுமே காய்ந்து போகாது. ஆண்டவரை பற்றி கொண்ட உள்ளம், ஆண்டவரை பற்றி கொண்ட மனிதன், ஆண்டவரை பற்றி கொண்ட குடும்பம் ஒரு காலமும் குறைவுபடாது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே குடும்பமாக ஒரு பாவ சங்கீதனம் செய்து கொள்வோம். குடும்பமாக ஆண்டவரை அண்டி தேடி வருவோம். குடும்பமாக ஆண்டவரை அணைத்து கொள்வோம். எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை வந்து சேரும். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக மாறுவோம். இப்பொழுது எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். விசேட விதமாக நாங்கள் செய்த குற்றங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு பெறுவோம். ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்க போகிறோம். எங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பை கேட்போம். விசேட விதமாக இப்பொழுது நற்கருணையில் எங்கள் மத்தியிலே ஜீவனாய் வந்திருக்கிற ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இங்கே நீங்கள் அனுப்பிய எல்லா விண்ணப்பங்களும் இங்கே இருக்கிறது. அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைக்கப் போகிறோம். அவர் எங்களை குணப்படுத்த போகின்றார். ஒப்பு கொடுப்போம். எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து, எங்கள் தேவைகளை ஒப்பு கொடுத்து, விசேடமாக நாங்கள் செய்த பாவங்கள், குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைத்து, மன்னியின் தகப்பனே எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் வாழ்வில் அற்புதம் செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தன்னை கையை ஓங்கி அழிப்பதற்காக முயற்சி செய்த நேரம் ஆண்டவர் வானதூதரை நோக்கி கையே கீழே போடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே போல யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களுடைய வியத்தகு செயல்களை புரிவார்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, மனதுருக்கமான ஆண்டவர், அற்புதங்களை செய்கின்ற எங்கள் இயேசு ஆண்டவர் இதோ நற்கருணையில் எழுந்தருளி உயிரோடு வருகின்றார். உற்று பார்ப்போம். உங்கள் மீது தண்டனைக்காக கரங்கள் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அந்த கரங்கள் எல்லாம் கீழே போடுங்கள் சொல்லி உங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசக்கூடிய தெய்வம் இதோ உங்கள் முன் வீட்டிருக்கிறார். உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள்,
நாளைய நாளில் அற்புதம் செய்வேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் இதோ உங்கள் முன் நற்கருணையில் காட்சி அளிக்கின்றார். ஒப்பு கொடுத்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லோரும் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே என் தெய்வமே, என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இரக்க வையும் என்று சொல்வோம். ஆமென். மன்னியும் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் இறங்கும் ஆண்டவரே, என் மேல் மனமிரங்கும். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவே என் தெய்வமே, ஆண்டவரே என் மீது மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, ஆமென். என் குடும்பத்திலே நான் செய்த பாவங்களை எல்லாம் இதோ நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக செய்த பாவங்கள் அப்பா, எத்தனையோ முறை உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன் பாவம் என்னும் அந்த சேற்றிலிருந்து வெளியே வா, உன் பாவத்தை அகற்று என்று நீ சொல்லியும் ஆண்டவரே, நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் ஆண்டவரே. என்னை மன்னியும் அப்பா. மன்னியும் இயேசுவே, மன்னியும் தகப்பனே. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்த மாட்டார் ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க தகப்பனே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, மன்னியுங்க ஆண்டவரே. என்னை மன்னியும் தெய்வமே. சலோமே, எங்கள் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. என் மேல் மனம் இறங்கும். இரக்கம் நிறைந்தவரே, இயேசுவே, எவரது பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறக்கப்பட்டதோ பேறு பெற்றவர் என்று சொன்னீரே. ஆமென். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவரது தீச்செயல்களை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுகிறேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று சொன்னவரே. இதோ மன உருக்கத்தோடு கணவன் மனைவிக்கு எதிராகவும், மனைவி கணவனுக்கு எதிராகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராகவும் இதோ இந்த நேரத்தில் செய்த பாவங்களுக்காக மன உருக்கத்தோடு நற்கருணையில் இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரம் மன்னிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தவரே, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷ விதமாக இந்த இடத்திலே தங்கள் பாவங்களை கூட சொல்ல முடியாமல், ஐயோ என் பாவம் இவ்வளோ அசிங்கமானது, இவ்வளோ வேதனைக்குரியதே, என்னுடைய வாலிபத்தனத்திலே நான் இப்படியான பாவம் செய்துவிட்டேன் என்று இதை பார்த்து கொண்டு அழுது கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குறை குற்றங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லும் அப்பா. இனிமேல் நீ என் மகனாக மகளாக இருப்பாய் என்று சொல்லும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீ மன்னிப்புள்ள தெய்வம் ஆண்டவரே. இது மன்னிக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, நன்றி ஆண்டவரே. முள்முடி தாங்கி நன்றி இயேசு. ஐயா காயப்பட்டி, நீர் எனக்காக பலியானீர் ஆண்டவரே. எனக்காக பலியானீர். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றி இயேசு. எனக்காக பலியானீர். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இரத்தத்தால் கழுவி விடும். ஆமென். எங்களை கழுவும் ஆண்டவரே. கழுவி விடும். எங்களை பரிசு சொல்லுவோமா? இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆம் தகப்பனே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, இதோ ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே,
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருடைய குற்றங்களும் மன்னிக்கப்படுவதாக. ஆம் தகப்பனே, நீ மன்னிப்புள்ள தெய்வம் ஆண்டவரே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமேல் இப்படி செய்யாதே என்று நீர் சொல்லி அனுப்பினீர் ஆண்டவரே. உலக காரியங்களை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் விசேஷ விதமாக நீர் எங்களுக்காக பாடுபட்ட அந்த சிலுவை நிழல் எங்களை காப்பாற்றுவதாக ஆண்டவரே. இந்த உலகம் தருகின்ற வெப்பம் எங்களால் தாங்க முடியவில்லை தகப்பனே. பலதரப்பட்ட ஈர்ப்புகள், பலதரப்பட்ட பாவ சோதனைகள் ஆண்டவரை நாளாந்தம் எங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறது. உம்முடைய சிலுவை நிழலில் எங்களை தங்கவையும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அந்த ஆணி கொண்ட அந்த காயங்கள் ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் பட்ட அந்த வேதனைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் திரும்ப திரும்ப உம்மை சிலுவையில் அறைகின்றோமே, சிலுவையிலே அந்த ஆணிக்குள் உம்மை அடக்குகின்றோமே என்ற எண்ணம். ஆமாப்பா, இந்த காலத்தில் விசேஷ விதமாக ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் நாங்கள் அவற்றை எல்லாம் புரிந்து உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் மன்னியும் தகப்பனே. எல்லோரும் சொல்வோம் மீண்டுமாக, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிறங்கும். மனமிறங்கும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. மனமிறங்கும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கத்தோடு உம்முடைய ஆணி கொண்ட காரங்களால் எங்களை தொட்டு மன்னிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வேண்டுகிற பிள்ளைகளை மன்னியும் தகப்பனே. குறை குற்றங்களோடு வாழ முடியாத ஆண்டவரே, உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதம் தேவை ஆண்டவரே. மன்னியும் தகப்பனே, மன்னிப்பு கொடும் தகப்பனே. நம்பிக்கையோடு வேண்டுகிற தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே. நன்றி இயேசு, நன்றி இயேசுவே. மன்னிப்பதற்காக நன்றி தகப்பன். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. என் மேல் மனமிரங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, மன்னிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு எங்கள் வாழ்வில் சுகம் கிடைக்கிறது. ஆமென். இயேசு சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. ஆமென். பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்ட எங்களுக்கும் அதே வார்த்தையை ஆண்டவர் சொல்கின்றார். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. உன் பொருளாதாரத்திலே நீ முடக்கப்பட்டவனாக இருந்தாயா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. உன் குடும்ப காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருந்ததா? நீ எழுந்து போகாதபடி உன் வாழ்க்கை தடைப்பட்டு இருந்ததா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட. நன்றி. ஆம் பிரியமான பிள்ளைகளே, நன்றி. ஆண்டவர் மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நன்றி இயேசு. அதே ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நோய் நொடிகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேவைகள் அனைத்துக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஏற்றுக்கொள்ளும், எங்களை குணமாக்கும் ஆண்டவரே. பிரியமான பிள்ளைகளை, விசேஷ விதமாக இந்த நாளிலே பாவத்தினால் ஏற்பட்ட காயங்கள், நாங்கள் பாவம் செய்யும் பொழுது ஏற்படுத்திய காயங்களினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாவம் காயத்தை ஏற்படுத்தும். ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் ஜீவனாய் இருக்கிற உம்மிடத்தில் எங்களை நாங்கள் சரணடைய செய்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறோம். சக்கையு உன்னை தேடி வருகின்ற பொழுது, இறங்கி வா சக்கையு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய வாழ்வை புதுப்பித்தீரே. அதே போல இதோ எங்களுடைய வாழ்வை விட்டு, எங்களுடைய இடத்தை விட்டு, எங்கள் பாவங்களை விட்டு இறங்கி வருகிறோம் தகப்பனே. இறங்கி வாரும் ஆண்டவரே. என்னை தேடி வாரும் ஆண்டவரே. தேடி வாரும் இயேசு. என்னை தேடி வாரும் தகப்பனே. என்னை தேடி ஒரு தெய்வம் மண்ணில்
மனிதனானதே காணாமல் போன ஆடினார். பாவி என்னை அழைத்துக் கொண்டார். காணாமல் போன ஆடினார். நன்றி ஆண்டவரே. பாவி என்னை அழைத்துக் கொண்டார். என்னை தேடி ஒரு தெய்வம். என்னை தேடி கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொள்ளும் அப்பா. ஆமென். விசேஷ விதமாக நோய் நொடியினால் பல்வேறு நிலைகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷ விதமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களிலே பல்வேறுபட்ட நோய்களோடு ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொடுங்க தகப்பனே. ஆம் தகப்பனே, தொடுங்க ஆண்டவரே. உடலில் ஏற்பட்ட காயங்கள், மனதின் வலி, இவற்றோடு போராடுகின்ற ஒவ்வொருவரையும் நீட்டாமை தூக்கி எழுப்பும் தகப்பனே. எழுப்பும் ஆண்டவரே. அந்த கால் வலியோடு போராடுகின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் தகப்பனே. வயிற்று வலியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே. ஆம் பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நிமிஷம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிமிஷம் அவருடைய கரம் உங்கள் மீது பட்டு கொண்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் உடம்பில் நோய்கள் இருக்கிறதோ, வருத்தங்கள் இருக்கின்றோ, அந்த இடத்தில் உங்கள் கைகளை வைத்து ஜெபியுங்க. இதோ ஜீவனுள்ள ஆண்டவர் தொடுகின்றார். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, இதோ அழைக்கிறார். அந்த சக்கையவே அழைத்த அதே ஆண்டவர் உங்களையும் அழைக்கின்றார். அருகில் போங்க, ஆண்டவருக்கு அருகில் போங்க. ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவரை பார்க்க ஆசை கொள்ளுங்க. உங்களை ஆண்டவர் ஆட்கொள்கின்றார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தோடு ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, thank you Jesus. இறங்கி வா சக்கேயுவே, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இறங்கி வா சக்கேயுவே, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அழைக்கின்றார், அழைக்கின்றார், அருகில் ஓடி வா. தொடும் தகப்பனே. அழைக்கின்றார், அழைக்கின்றார், இரக்கத்தினால் ஓடி வா. தொடுங்க ஆண்டவரே. என்னை தேடி நன்றி தெய்வம். பிரியமான பிள்ளைகளே, அன்று சமாரிய பெண் அழுது கொண்டு ஒவ்வொரு நாளும் மனவேதனையோடு இருக்கின்றார். ஆம் பிரியமான பிள்ளை, சாதாரண பெண்ணை போல அவள் வாழ முடியவில்லை. ஏனென்றால் அவளுக்கு வாழ்க்கை கசந்திருந்தது. அவளை எல்லோரும் ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். மற்ற பெண்களைப் போல அவள் காலையில் தண்ணீர் மொள்ள போக முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதனையோடு போன அந்த மகளுக்கு ஒரு நாள் இயேசுவை சந்திக்க நேர்ந்தது. அன்று அவளுடைய வாழ்வு மாறுகிறது. நீங்களும் பலதரப்பட்ட சோகங்களை சுமந்தவர்களாக நடந்து கொண்டிருக்கின்றீர்களா? பலதரப்பட்ட வேதனையை சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? என் கணவனினால் இந்த பிரச்சனை, ஐயோ என்னுடைய இந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வேதனை, நான் ஒரு பெண்ணாக பிறந்ததினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, கவலையோடு இருக்கின்றேனே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணியா நீங்கள்? உங்களை ஆண்டவர் இந்த நிமிஷம் தொடுகின்றார். அந்த சமாரியாவின் அந்த விசுவாசம் அந்த ஜீவ தண்ணீரை பருக செய்தது போல உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்வை மாற்ற போகிறது. நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஜேசப்பா எனக்குள் இருக்கிறேன், ஜேசப்பா நான் உனக்குள் வாழ வேண்டும், வரும் தகப்பனே என்னை தொடும் என்று சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக தொட்டு மாற்ற போகின்றார். நீங்கள் இதுவரை பெற்ற அந்த அவமானம், இதுவரை சந்தித்த அந்த மனிதர்கள் உங்களுக்கு செய்த கொடுமைகள் எல்லாம் மாற போகிறது. உங்கள் வாழ்வு மாற போகிறது. நம்பிக்கையோடு அவர் பாதம் சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், என்னை தொடும், இயேசுவே தொடும் ஆண்டவரே. சமாரியாவின் விசுவாசியே, பொங்கி எழும் ஜீவ தண்ணீர் பருகிடுவார். சமாரியாவின் விசுவாசியே, பொங்கி எழும் ஜீவ தண்ணீர் பருகிடுவார். அழைக்கின்றார், ஆண்டவர் அழைக்கிறார் மகளே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகளே.
தேடி வருகிறோம். அருகில் ஓடி வா. உம் அழைப்பை தேடி வருகிறோம் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழையும் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி கூப்பிடும் தகவலே. என்னை தேடி ஒரு தெய்வம். ஆம் பிரியமான பிள்ளைகளே, நன்றி இயேசுவே. பல நேரங்களில் நாங்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக விஷயங்களில் எங்களை மூழ்கடித்து ஆண்டவரை தேடுவதை விட்டு இருக்கலாம். என்னை மன்னியும் ஆண்டவரே. பலர் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பலர் பலவிதமான சமூக வலைத்தளங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், ஆமாண்டவரே, எங்களுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, யூடியூப்புக்கு, மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுக்காமல் நாங்கள் ஒதுங்கி போயிருக்கலாம். ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகின்றார். நன்றி இயேசு. அப்படிப்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்து உங்களை அகற்றுகின்றார். அகட்டும் ஆண்டவரே. முக்கியமானது ஆண்டவர் சொன்னது, மார்த்தா மார்த்தா, நீ வீணானவற்றை பற்றி கலங்குகின்றாய், ஆனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். ஏது முக்கியம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய குணமாக்கலை பெற்று இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதே தவிர மற்றவை அல்ல என்கின்றார். நன்றி. ஆம் பிரியமான பிள்ளைகளே, இதுவரை எங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்திருந்தால் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, தவறிவிட்டேன், நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் தவறிவிட்டேன், மாற்றும். ஆம் ஆண்டவரே, இதுவரை நல்லதொரு பாவ சங்கீதனம் செய்து கொள்ளவில்லை, என் பாவங்களை அறிக்கையிடவில்லை. நீர் தருகிற அந்த குணமாக்களை பெற்றுக்கொள்ள நான் இன்னும் தகுதி பெறவில்லை. ஆம் பிரியமான பிள்ளைகளே, ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்துகின்றார். ஆண்டவர் ஆதி பெற்றோரை பார்த்து கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? ஆம் மகனே, மகளே, நீ எங்கே இருக்கின்றாய்? ஒப்பு கொடுக்கிறோம். மார்த்தா மரியாளுடைய வாழ்வில் போல நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள நீ முயற்சிக்கின்றாயா? நல்ல பங்கை தேர்ந்தெடுப்போமா? ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போம். ஆம் தகப்பனே, இதோ முகத்தை பார்க்கிறேனப்பா, என் விண்ணப்பங்களை எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருள் அனுமனமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தருளி நீ
அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக்கு. இறைவா, இந்த திருவள் சார்ந்த நம்முடைய திருப்பாடுகள் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தை பற்றி மறைப்பொருளை வணங்க நாங்கள் உமை இடைவிடாது வணங்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய பேச்சினை பெற்றுக்கொள்ளவும் செய்தருளும். என்றென்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.